வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண இன்னைக்கு டாபிக் என்னன்னா பாட்டில் ஃபீடிங், அதாவது புட்டிப்பால் சம்பந்தமான டாபிக் தான். புட்டிப்பால் ஏன் கொடுக்குறாங்க, அதனால வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா, அப்படி புட்டிப்பால் கொடுக்குறோன்னா எப்படி அதை கரெக்டாக கொடுக்கறது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற மெடிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அப்புறம் முக்கியமாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்பெஷல் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வரைக்கும் பார்த்த தாய்மார்களில் கிட்டத்தட்ட எல்லாருமே பிரெஸ்ட் ஃபீடிங்கோட முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க. பாட்டில் ஃபீடிங் கொடுக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. பிரெஸ்ட் ஃபீடிங் தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க டாக்டர், அதுக்காக முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால பாட்டிலில் ஃபீடிங் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. நாங்கள் முடியாத பட்சத்துக்கு தான் இதை கொடுக்குறோங்க டாக்டர் அப்படின்னு பேரண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு புரியுது. இதை மனசில் வச்சுட்டு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டில் ஃபீடிங்னால இருக்கிற பிரச்சனைகளை பார்ப்போம். ஏன் பாட்டில் ஃபீடிங் கொடுக்கவே கூடாதுன்னு பல டாக்டர்ஸு நீங்கள் இன்டர்நெட் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா நிப்பிள் கன்ஃபியூஷன். அதாவது குழந்தைங்க அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கும்போது அம்மாவோட நிப்பிள் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதில் சப்பி உறிஞ்சி பால் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதையெல்லாம் மீறி சப்பி பால் குடிக்கும்போது தான் குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் வளரும், வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும், குழந்தையோட ஃபியூச்சர் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே குழந்தைங்களுக்கு நீங்கள் பாட்டிலில் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற நிப்பிள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ஈஸியாக அதை சப்பி ஃபீட் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை குழந்தைங்க இந்த பாட்டிலில் இருக்கிற நிப்பிளில் பால் குடிச்சு பழகிட்டாங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் அம்மா கிட்ட இருந்து ஃபீட் கொடுக்கும்போது ஒரு 2 வாய் சப்பி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு இயற்கையான விஷயம் தான். ஒரு ஈஸியான விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குது. 2 பண்ணாலுமே ஒரே பலன் தான் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஈஸியான விஷயத்தை தான் சூஸ் பண்ணுவோம். அதே தான் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. அடுத்து குழந்தைங்க ரொம்ப நேரம் பாட்டில் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பாட்டில் பல்ல பட்டுக்கிட்டே இருக்கும். இதனால சொத்தப்பல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி மேலே இருக்கிற பல்லுகள்லாம் ஃபுல்லாக சொத்தி ஆயிரும். இதுவும் ரொம்ப நம்ம காமனாக பார்க்குற விஷயம் தான். 3வது, பெரிய குழந்தைங்களுக்கெல்லாம் பாட்டிலில் பால் ஊற்றி கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களும் படுத்துக்கிட்டே அதை சப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த பால் காதுக்குள்ளே ஏறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காது வலி, காது இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது, பாட்டில் இருந்து இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ஷனுங்கிறது அந்த பாட்டிலுக்குள்ள ஒட்டிக்கும். ஸோ அது ஈஸியாக குழந்தைகளுக்குள்ள போயிடும். குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன், வாந்தி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிற கெமிக்கல்ஸ் குழந்தையோட உடம்ப நிறைய பாதிக்குது. சில நேரத்தில் கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சில ஸ்டடிஸ் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்றேன். 6வது விஷயம், நிறைய மதர்ஸ் பாட்டில் ஃபீடிங் கொடுக்கும்போது குழந்தைக்கு தேவையோட அதிகமான பால் கொடுத்துருவாங்க. குழந்தைங்க போர் அடிக்குதுன்னு அழுதாங்க கூட பாட்டிலில் பால் ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கொடுக்கும்போது குழந்தைங்க தேவையோட அதிகமாக ஃபீட் எடுத்துக்குவாங்க. சில நேரத்தில் பாலை வாந்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாட்டில் ஃபீடிங்கில் இருக்கிற பிரச்சனைகளே. அடுத்து தாய்மார்கள் எதனால பாட்டில் ஃபீடிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குற விஷயம் என்னன்னா, நைட் டைம் பால் பத்தலைங்க டாக்டர், அதனால பாட்டிலில் பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் குழந்தைங்க நைட் டைம் ஆக்டிவாக இருக்கிறது பால் பத்தலை அப்படின்னு பேரண்ட்ஸ் நினச்சிக்குவாங்க. இல்லாட்டி ஜென்ரலாகவே பால் பத்தலை அப்படின்னு பேரண்ட்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உண்மையாகவே பால் பத்தாம தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படி பால் பத்தாத தாய்மார்கள் எக்ஸ்ட்ரா ஃபீட் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே போகும்போது குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பண்ணுறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் ஃபீட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரீசனாகவே சொல்லக்கூடாது. வெளியே சோஷியல் கேதரிங்கில் எப்படி நீங்கள் ப்ரைவேட்டாக ஃபீட் பண்ணிக்கிறதுங்கிறது பழகிதான் ஆகணும். அதுதான் குழந்தைக்கு நல்லது. அடுத்து குழந்தை பால் சப்ப மாட்டேங்குது, இல்லாட்டி அம்மாவுக்கு ஃப்ளாட் நிப்பிளாக இருக்குது, நிப்பிள் உள்ளே போயிருக்கு, இந்த மாதிரி காரணத்தினால எக்ஸ்ட்ரா பால் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி பீச்சி எடுத்து கொடுப்பாங்க. அடுத்தது, வேலைக்கு போகிற தாய்மார்கள் பெரும்பாலும் டைரக்ட் ஃபீடிங் கொடுக்கறது சிரமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட பால் பீச்சி எடுத்தோ இல்லை ஃபார்முலா ஃபீடோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அடுத்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்கும்போது பாட்டிலில் பால் ஊற்றி அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. குழந்தையும் ஜாலியாக படுத்து அதை குடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா பால் கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸு. ஸோ இது எல்லாமே பாட்டில் ஃபீடிங்னால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலைன்னா பாட்டில் ஃபீடிங்க்கு போய்க்கலாம். நம்ம ஊரில் பல நூற்றாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சங்கு அப்படிங்கிறது. சங்குல பால் கொடுக்கறதுங்கிறது கிராமங்கள்ல எல்லாம் ரொம்ப காமனான விஷயம் தான். இதை எப்படியாவது நீங்க கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா பாட்டில் ஃபீடிங் கூட எவ்வளவோ இது சிறந்தது, சேஃபானது கூட. சங்குல மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீங்க ஸ்பூன்ல கொடுக்கலாம், கப்பு இருக்கு அதுல கூட கொடுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான சின்ன கண்டெய்னர்ல கூட கொடுக்கலாம். சிம்பிளா இதை எப்படி கொடுக்கறதுன்னு சொல்றேன். குழந்தைங்கள கொஞ்சம் தூக்கின மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சங்கோட டிப்பை வந்து இப்படி வாயோட கார்னர்ல வச்சுக்கிட்டு லைட்டா சாச்சிங்க அப்படின்னா பால் கொஞ்சம் நாக்கில் போய் படும். இப்படி படும்போது குழந்தைங்க அந்த பாலை முழுங்கிக்குவாங்க. முழுங்கினதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இதை கொடுக்கும்போது ஸ்லோவா கொடுங்க, இல்லாட்டி குழந்தைங்களுக்கு புற போயிடும். ஒன்ஸ் நீங்க இந்த பாலை கொடுத்து பழகிட்டீங்க, குழந்தைய குடிச்சு பழகிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட கொடுக்கலாம். அது உங்களோட கான்ஃபிடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதே மெத்தடு தான் ஸ்பூனு, சங்கு இதுலையுமே. நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சங்குல கொடுக்கும்போது அந்த சங்கோட டிப்பு வந்து இந்த கம்ஸ்ல பட்டு குழந்தைங்களுக்கு வலிக்குமோன்னு பயமா இருக்குங்க டாக்டர்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சங்கு ஃபீடுங்கிறது பல வருஷமா பல நூற்றாண்டா கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஸோ நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. நான் எல்லா மதர்ஸ் கிட்டையுமே இந்த மெத்தடை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு முடியாத பட்சத்துக்கு பாட்டில் ஃபீடிங்க்கு வாங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எஸ்பெஷலி ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கப்புலையோ இல்ல சின்ன கண்டெய்னர்லயோ நீங்க கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாயிரும். பாட்டிலே தேவைப்படாது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப சேஃப். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோங்க டாக்டர், வேலைக்கு ஆகல, நாங்கள் பாட்டில தான் கொடுக்க போறோம், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அடுத்தது அதை தான் சொல்ல போறேன். பாட்டில் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம். ஒன்று, என்ன டைப் பாட்டில் யூஸ் பண்றது. ரெண்டாவது, நிப்பிள் எப்படி யூஸ் பண்றது. மூணாவது, எப்படி கிளீன் பண்றது பார்த்துக்கிறது. நாலாவது, எப்படி குழந்தைங்களுக்கு அதை ஃபீட் பண்றது, அதுக்கான மெத்தட். ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பாட்டில் டைப் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் தான் பெரும்பாலான பெற்றோர்கள் யூஸ் பண்றாங்க. இந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நீங்க இதை சூடு பண்ணீங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த பிளாஸ்டிக்லாம் BPA அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூடு பண்ணும்போது இல்லாட்டி ரிப்பீட்டடா அந்த பாட்டில் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களோட உடம்புக்குள்ள போயிடும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சர் கூட வரலாம், இன்னும் பல பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால இப்பெல்லாம் BPA இல்லாத பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நிறைய விற்குது. நார்மல் பிளாஸ்டிக் பாட்டிலோட அது கொஞ்சம் சேஃப் தான். ஆனா இந்த BPAங்கிறது பல தெரிஞ்ச கெமிக்கல்ல ஒரு கெமிக்கலோட சைடு எஃபெக்ட் தான். மீதி கெமிக்கல்ஸ்க்கான சைடு எஃபெக்டும் இருக்கதான் செய்யும். நம்மளுக்கு தெரியாமே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கலாம், அதுக்கான சைடு எஃபெக்டும் வரலாம். ஸோ அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கு. வேற வழி இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்றீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல அந்த பாட்டிலை மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பாட்டில் நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது போய் கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா மாற்ற வேண்டியது இருக்கும். இது இல்லாம கிளாஸ் பாட்டில்லாம் இருக்கு. இந்த கிளாஸ் பாட்டில்ல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். ஈஸியா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடஞ்சதுன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி குழந்தைங்க குடிச்சிட்டு இருக்கும்போது உடஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுதான் நினைக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்குவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்டீல் பாட்டில், மெட்டல் பாட்டில் இது கிடைக்குது. இதுவுமே ஓரளவுக்கு சேஃப் தான். இன்ஃபெக்ஷன் பிளாஸ்டிக் பாட்டிலோட கம்மி தான். பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிற இந்த கெமிக்கல் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்காது. கிளீன் பண்றது ஈஸியா கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டீல் பாட்டில் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் நினைக்கிறேன். அடுத்தது நிப்பிளுக்கு வருவோம். நிப்பிள் இருந்துமே இன்ஃபெக்ஷன் நிறைய பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிப்பிளுமே நீங்க ஒரு மாசம் 2 மாசத்துல மாத்திருங்க. நிப்பிள் செலக்ட் பண்ணும்போது குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணும். சின்ன குழந்தைங்களா இருந்தா சின்ன ஓட்டை இருக்கிற நிப்பிள் இருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கு இந்த சின்ன ஓட்டை பத்தாது, ஸ்பீடா பால் வராது, அதனால குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இது எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, சுத்தம் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். குழந்தைக்கு பாட்டில்ல பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நீங்க பாட்டில கிளீன் பண்ணி தான் ஆகணும். கிளீன் பண்ணிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அது என்னன்னு சொல்றேன். கிளீன் பண்றதுக்கு நீங்க நார்மலா டிஷ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி குழந்தைங்களுக்குன்னு தனியா கிளீன் பண்றதுக்கான சொல்யூஷன் பவுடர்லாம் விற்குது, அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டு நல்லா அலாசிட்டு அடுத்தது முக்கியமான ஸ்டெப் என்னன்னா,
இந்த பாட்டில் நிப்பிள் இது எல்லாமே சுடு தண்ணியில் போட்டு வைக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இந்த இதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது பொசிஷனிங் ரொம்ப அவசியம். படுக்க வச்சுட்டு எப்பயுமே பாட்டிலில் பால் கொடுக்கக்கூடாது. குழந்தைங்கள கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. படுக்க வச்சு பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் காதில் ஏறி காது இன்ஃபெக்ஷன், காது வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாட்டில் ஃபீடிங் கொடுக்குற குழந்தைங்க ரொம்ப நேரம் பாட்டில் வாயிலே வச்சுட்டு இருக்கக்கூடாது, வாயிலே பாட்டில் வச்சுட்டு தூங்கக்கூடாது. இப்படி ரொம்ப நேரம் பட்டுட்டு இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்லு சொத்தையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் பல்லு ஃபுல்லாமே டேமேஜ் ஆயிரும். இதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இந்த பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, வேலைக்கு போகிற மதர்ஸ் எல்லாம் எப்படி அவங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி பால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதையாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதை அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.